வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் ரொம்ப வேதனையின் உச்சமான ஒரு செய்திங்க. என்னன்னா, திருப்பரங்குன்றத்தில் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்றப்படாததை கண்டித்து பூர்ணச்சந்திரன் அப்படிங்கிற மதுரையை சேர்ந்த ஒருத்தர் நேற்று தவறான ஒரு டிசிஷன் எடுத்துட்டாரு. அவருடைய வாழ்க்கையை முடிச்சிட்டாரு. இது ஒரு பெரிய ஒரு டிஸ்டர்பிங். நேற்றுலேருந்து தூக்கமே வரல நிறைய பேருக்கு. அதுவும் அவர் தீக்குளிப்பதற்கு முன்பாக ஆடியோ பதிவு பண்ணி சில நண்பர்களுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, நீதிமன்றத்துடைய அனுமதிக்கு பிறகும் தீபத்தூணில் தீபம் ஏற்றப்படாமல் இருந்தது டெஃபினட்டா தப்பு, ஏன் திமுக அப்படி தடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கத்தை பதிவு பண்ணியிருக்காரு. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, இது மாதிரி மலை உச்சியில தீபம் ஏற்றப்பட்டுச்சு அப்படின்னா அது மதுரைக்கே ஒரு பெரிய பாக்கியம், மதுரைக்கே அது ஒரு பெருமை, கோடான கோடி பக்தர்கள் பார்த்து அவங்க வணங்குவாங்க, சாமி கும்பிடுவாங்க, நீதிமன்றத்துடைய அனுமதிக்கு பிறகும் ஏன் தடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடியோவில் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஈவேரா அவர்களுடைய சிலை பக்கத்தில் இந்த தீக்குளிக்கக்கூடிய முடிவை எடுத்திருக்காரு. அதுக்கு ஒரு காரணமும் சொல்கிறாரு. திருப்பரங்குன்றத்தில் தான் இதை நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன், ஆனால் திருப்பரங்குன்றத்தில் பண்ணி அங்கே கடவுளுக்கு அது இதாக இருக்கக்கூடாது, கடவுள் பூமியில் இது மாதிரி ஒரு களங்கம் ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான், கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்களோ அவங்க முன்னாடி கடவுளுக்காக நான் இதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டிசிஷன் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காரு. டெஃபினட்டாக ரொம்ப ஒரு வேதனையாக இருந்துச்சு. அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, கோர்ட்டில் கேசஸ் நிலுவையில் இருக்குது, டெஃபினட்டாக மலை உச்சியில் நம்ம ஜனநாயக முறைப்படி சட்டப்படி நம்ம தீபம் ஏற்ற தான் போகிறோம், அதனால் எதுக்குமே இது மாதிரி தவறான ஒரு டிசிஷன் எடுத்துடக்கூடாது, இந்த தப்பை யாரும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் அறிவுரை வழங்கியிருக்காரு. இதெல்லாம் பார்க்குறோங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அவருடைய ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது டாபிக் போகலாம். ரெண்டாவது டாபிக்கு மதுரையில் நடந்த கிறிஸ்மஸ் தின விழா, திமுக ஏற்பாடு பண்ண கிறிஸ்மஸ் தின விழாவில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசியிருக்காருன்னா, கிறிஸ்தவ கொள்கைகளுக்கும் திராவிட கொள்கைகளுக்கும் வேறுபாடு இல்லை, ரெண்டு கொள்கைகளும் மனிதநேயம் அன்பை மட்டுமே போதிக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு. பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் எங்களுக்கு மறுபலம் கிடையாது, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கிறிஸ்தவ கொள்கையை பற்றி பேசுகிறாரு, ஓகே நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசுகிறது தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எல்லாத்தையும் இதே மாதிரி ரொம்ப பாசிட்டிவான நோட்டில் பேசினா பிரச்சனையே இல்லையே, ஆனால் சனாதன தர்மத்தை மட்டும் டெங்கு கொசு மலேரியாவோட ஒப்பிடும்போது தான் பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சொல்கிறாங்க. இது ரெண்டாவது டாபிக். மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம், கனிமொழி அவர்கள் தலைமையில் 2026 தேர்தலுக்கான எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ தயாரிக்கக்கூடிய ஒரு கமிட்டியை ஸ்டாலின் அவர்கள் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. சன் நியூஸ் ஒரு செய்தி போடுறாங்க. இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கக்கூடிய கமிட்டியில் முனைவர் பட்டம் வாங்கினவங்களும் இருக்காங்க, மருத்துவரும் இருக்காங்க, எக்ஸ்ஐஏஎஸ் இருக்காங்க, தொழில் முனைவோர் இருக்காங்க. இது மாதிரி எல்லாருமே ஒன்றாக சேர்ந்து திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை தயாரிக்க போகிறாங்க அப்படின்னு சன் நியூஸ் செய்தி போட, பாஜக 2021 தேர்தலுக்கான பல வாக்குறுதிகளையே இன்னும் நிறைவேற்றலையே, அதுக்குள்ளே 2026க்கு போயிட்டீங்களா. இப்போ கூட பாருங்க, நேற்று சென்னையில் சிவானந்தம் சாலையில் 1500 செவிலியர்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க, பணி நிரந்தரம் செய்யக்கோரி போராட்டம் நடத்தியிருக்காங்க. காவல்துறை அவங்கள கைது பண்ணி பிறகு நள்ளிரவு சமயத்தில் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் அவங்கள இறக்கி விட்டுருக்காங்க. பிறகு அதிகாலை 4 மணி வரைக்கும் அங்கேயே பஸ் ஸ்டாண்ட்லேயே போராட்டத்தை கண்டினியூ பண்ணியிருக்காங்க செவிலியர்கள். அவங்களுடைய டிமாண்ட் என்ன, திமுக 2021 தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன 356 வாக்குறுதி எண் 356 நிறைவேற்றுங்க, இது மாதிரி ஒப்பந்த முறையில் பணியமர்த்தப்பட்ட செவிலியர்கள் மருத்துவர்களை பணி நிரந்தரம் பண்ணுவோம் அப்படின்னு 356 தேர்தல் அறிக்கை தேர்தல் வாக்குறுதி எண் கொடுத்துருக்கீங்க, அதை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கூட போராட்டம் நடந்திருக்கு. இதில் 2026 தேர்தல் அறிக்கையா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பாஜகலாம் கிண்டல் பண்ணுறாங்க. இதுவும் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கனெக்டில் இருங்க, அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.